ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நம்ம இன்னைக்கு எதை எடுத்துகிட்டு வந்தோம்? எதை இழப்பதற்கு? அதை சொல்லுங்கள். நம்ம தனியாக தான் வரோம், தனியாக தான் போகிறோம். மத்தியில் வர்றது தான் நம்ம சொந்தங்கள் அனைத்தும். எல்லா பிரச்சனைகளும் வரும் நம்மளுக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேற்றம் காண்றாங்க. அது நிறையா பேர்த்துக்கு அது தெரியறதில்ல. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் இருக்கிறது எதுவும் நிலச்சி நிற்காது. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் உணரணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழிலை எடுத்தோம்னா அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம படிப்படியாக முன்னேறி தான் எல்லாருமே பெரிய இடத்துல அடையிறாங்க. நிறையா பேர் நினச்சிட்ருக்குறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேவே அடுத்த நிமிஷமே கோடீஸ்வரர் ஆகிடலாம் அப்படின்ட்டு. அது எல்லாத்துனாலையும் முடியாது. அவங்க பாட்டன் தாத்தா அவங்க வச்சுருக்கிற சொத்தை வச்சுட்டு வேணால் அவங்க கோடீஸ்வரங்களாக இருக்கலாம். ஆனால் சுயமாக சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு தான் வராங்க அவங்களும். அது நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் காசு சம்பாதிக்கணுன்னா நம்ம கஷ்டத்தை பார்த்தா தான் அந்த ₹1 சம்பாதிக்கிற மதிப்பு கூட எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஃபஸ்ட்டு எல்லோரும்